ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, அப்புறம் நித்யா மேனன் இவங்க 2 பேர் நடிச்சிக்கிறாங்க. அது போக யோகி பாபு, வினய், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அப்புறம் மனோ, அப்புறமேட்டு லால் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து கிருத்திகா உதயநிதி பண்ணியிருக்காங்க. மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காப்புல. சரி, இந்த படத்துடைய கதையை பற்றி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது நித்யா மேனன் வந்து ஒருத்தரை காதலிக்கிறாப்புல. அந்த காதலிச்சவரோட திருமணம் வரைக்கும் ரெடியாகி போகிறாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்புடின்னா, அந்த காதலிச்சவர் என்ன செய்கிறாப்புல, அவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, அவர் படுக்கை அறையில் இருக்கிறாருங்கிறது வந்து நித்யா மேனனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ வந்து இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், இது மாதிரி ஆம்பளைங்ககிட்ட தொடர்பு வச்சுக்க, வேற ஒரு பொண்ணுங்கிட்ட தொடர்பு வச்சுக்குவானுங்க. நாம் இது இவனுங்களுடைய தேவை என்ன இருக்குது, ஒரு குழந்தைக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நித்யா மேனன் வந்து என்ன பண்ணிடும், ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் நாம் வந்து ஏன் வந்து ஒரு கருவை வந்து உள்ளே வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிடும். அங்கே போய் ஒரு விந்தணு வாங்கி கருவை உள்ளே வச்சிக்கும். இப்படி பண்ணிவிடுங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்க, பெங்களூரில் வந்து நிறைய காதல் தோல்வி அடைஞ்சு, அதே மாதிரி வேறு வழியே இல்லாமல் நிறைய பொம்பளைங்களை வந்து ஏமாற்றி அது ரொம்ப ஜாலியாக மஜாவாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரவிமோகன் இருப்பாப்புல. ஒரு முறை என்ன ஆகுது, நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியது ஆகிடுது. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் தெரியாது, நித்யா மேனன் வகுத்தில் இருக்கிறது வந்து ஜெயம் ரவி வந்து கடனாக வந்து விந்தணு மையத்துக்கு கொடுத்து வச்சுருப்பாப்புல, ஒரு இடத்துக்கு சேவ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அவருடைய நண்பர் வினயோடைய பேச்சை கேட்டு. அந்த விந்தணு தான் அவங்க வயிற்றில் போய் சேர்ந்துருக்குங்கிறது அவருக்கு ஒருபோதும் தெரியாது. அது தெரியாமல் 2 பேர் பேர் சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆச்சுங்களா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி வினய் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தன்பால் ஈர்ப்பாளராக இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவர் ஜென்ஸ் ஆகிறனால அவர் யார் ஜென்ஸ் பார்த்தாலும் அவர் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம்லேயே இருப்பார். அதுக்கு கவுண்டர் கொடுக்கும்படியாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஒரே தன்னுடைய செக்ஸ் இருக்கிற ஆளுங்களையாக பார்த்தா இன்ட்ரெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுப்பாப்புல. அதுக்கு வந்து வினய் என்ன சொல்லப்பில், ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது வந்து ஓரளவு நல்லாயிருக்கும் அந்த சீனு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஓரளவு நல்லா சிரிப்பாக வருது. அதே மாதிரி நித்யா மேனன் ஃப்ரெண்டாக ஒருத்தங்க வராங்க, அவங்களும் நல்லா சிரிப்பெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் எமோஷனலும் தராங்க ஆச்சுங்களா. அதே மாதிரி விஜய் பானு அப்படிங்கிறவங்க வந்து முன்னாள் காதலில் நடிச்சுக்கிறாங்க. அவங்களும் வந்து பழைய நினைவுகளோடு திரும்ப வருவாங்க. அவங்களுக்கு ஷார்ட் போர்ஷன் தான், அந்த போர்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஆக இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னது ரேம்காம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஜென் ஆல்ஃபா, அதாவது 2025 0.01 பிறந்த குழந்தையிலேருந்து என்ன ஜென்ரேஷன் அப்படின்னா 2025 ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஜென்ரேஷனில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான டெக்னாலஜி இந்த படத்தில் இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் லெவலு. அதாவது எதிர்காலத்தில் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் ஆண்கள்கிட்ட அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக காட்டியிருப்பாங்க. பழைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்கிற மாதிரி 1% கூட இந்த படத்தில் காட்டலை. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது, அது கிளாப்ஸாக இருக்குது. படத்தில் எங்கே மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எல்லா தரப்பினருக்கும் உண்டான படமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இது அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு தான் இந்த படம் வந்து, ஒரு சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த படம் புரியும். பிசி கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி ஆச்சுங்களா. இதுதான் இது. மியூசிக்கை வந்து சொல்லணும், ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த படத்துக்கு பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸு நல்லா பண்ணியிருக்காரு. என்ன இழு 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 இழுக்குதடி நெஞ்சம் வலி 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 என்று வலிக்குதடி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த இழுன்னு இழுத்தது மட்டும் சாங்கில் மட்டும் அவர் போடல, படத்துக்கும் சேர்ந்து சேவையான அளவுக்கு மியூசிக் கொடுத்து வச்சுருக்காரு. நல்ல மியூசிக்கு. அது வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பெங்களூர் சிட்டியோடைய லைட்டிங், நைட் லைட்டிங் வந்து இந்த படத்தில் ஒளிப்பதிவு வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. அது வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மைனஸ் பாயிண்ட்டு வந்து வேறு என்ன அப்படின்னா, படத்துடைய திரைக்கதையுடைய வேகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு மட்டும் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அப்புறமா பார்த்திங்கன்னா
ப்ளஸ் பாயிண்ட்லேயே வந்து மகன் சம்பந்தப்பட்ட காட்சி வந்து ஜெயம் ரவி வந்து அவர் மகனோட எப்படி அன்பாக நடந்துக்கிறார் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்குது. அதே மாதிரி மைனஸ் பாயிண்ட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுது. ஸோ இந்த சங்கராந்திக்கு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு வந்து 100க்கு 80 மார்க்குகள் நான் தருவேன். குடும்பத்தோடு பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.